ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேட் 10 புக்கோடைய ஃபர்ஸ்ட் லெசன் அ லெட்டர் டு காட். இந்த லெசனோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலி இந்த மெயின் கேரக்டர் லென்ஷோ. அண்ட் லென்ஷோ எந்த மாதிரி ஒரு ஃபெய்த் காட் மேலே வச்சுருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு நல்ல உதாரணமாக இந்த லெசன் இருக்க போது லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஒரு லைன் படித்ததுக்கப்புறமா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். The house, the only one in the entire valley, sat on the crest of a low hill. From this height one could see the river and the field of ripe corn dotted with flowers that always promised a good harvest. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட வீடு லென்ஷோடைய வீடு வந்து ஒரே ஒன்று தான் இருக்குது. அந்த மொத்த ஹில்லுலையுமே அவங்க வீடு ஒன்று தான். அது வந்து டாப் ஆஃப் த ஹில்லில் இதுக்கு கிரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஹில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம், டாப் ஆஃப் த ஹில்லில் அவங்க வீடு மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த ஹைட்லேருந்து பார்த்தா லென்ஷோ அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கேருந்து பார்க்கும்போது அவங்களால ரிவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் லென்ஷோவோட கார்ன் ஃபீல்டையும் பார்க்க முடியும். அந்த கார்ன் ஃபீல்டில் வந்து ரைப் கார்னை வளர்க்குறாங்க. ஸோ கார்ன் வந்து அவர் சோ பண்ணியிருக்காரு. அது வளர்ந்து நல்லா ஒரு அறுவடைக்கு ரெடியாக ஆகிற ரைப் கார்னாக இருக்குது. டாட்டட் வித் ஃப்ளவர்ஸ் தட் ஆல்வேஸ் ப்ராமிஸ்ட் குட் ஹார்வெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. டாட்டட் வித் ஃப்ளவர்ஸ்ன்றது என்ன, கார்ன் செடியோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா மேலே ஒன்று இருக்கும், கீழே இன்னொரு ஃப்ளவர் இருக்கும். அது எல்லோ கலரில் தான் இருக்குது. அந்த ஃப்ளவரில் வந்து பாலினேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் அது வந்து கார்னாக மாறுது. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் நிறையவே இருந்ததுனால அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் வரும், நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. The only thing the earth needed was a downpour or at least a shower. ஆனால் அது மட்டும் பத்தாது, ஒரு மழை மட்டும் வந்தால் போதும், அது செழிப்பாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. Throughout the morning, Lencho, who knew his fields intimately, had done nothing else but see the sky towards the northeast. ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அவர் என்ன நினச்சாரு, நம்ம ஃபீல்டுக்கு வந்து மழை வேணும் அப்படின்றதுனால அவர் எதுவுமே பண்ணல. அவர் மனசு எதுலேயுமே இல்லை. அவர் ஒன்றே தான் யோசிச்சுட்டு இருந்தார். நார்த் ஈஸ்ட் சைடாக பார்த்துட்டு மழை வரணும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டு இருந்தார். Now we are really going to get some water women அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா லென்ஷோ சொல்கிறாரு. நமக்கு வந்து கண்டிப்பாக மழை வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் வந்து ஏன்னா அவருக்கு அவ்வளோ தெரியும் அந்த இடத்த பற்றி. அவர் வந்து மழை வரப்போகுது கெஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் அவர் நார்த் ஈஸ்ட் பக்கமாக நோக்கி பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து இந்த ரெயின் க்ளவுட்ஸ் வந்து மழையை தரும் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறாரு. த விமன் ஹூ வாஸ் ப்ரிப்பேரிங் சப்பர், இங்கே விமன் அப்படின்றது வந்து அவரோட ஒய்ஃபு. ஸோ அவங்க வந்து டின்னர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சப்பர்ன்றது டின்னர் மாதிரி தான். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, எஸ் காட் வில்லிங் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, காடுமே அதை தான் வந்து நினைக்கிறாரு. காட் ஆல்சோ ஹோப்ஸ் த சேம் அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம் வருது. த ஓல்டர் பாய்ஸ் were working in the field while the smaller ones were playing near the house. ஸோ இவருக்கு நிறைய பசங்களே இருக்காங்க. அதில் வந்து பெரிய பசங்களாம் வந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. மற்ற சின்ன பசங்களாம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. until the women called to them all come for dinner அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், அவங்க வந்து விளையாடிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து விமனுமே அந்த ஒய்ஃபுமே என்ன பண்ணுறாங்க, டின்னருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோடனே அவங்க எல்லோரும் போகிறாங்க. இட் வாஸ் டியூரிங் த மீல் தட் ஜஸ்ட் ஆஸ் லென்ஷோ ஹேட் ப்ரெடிக்டட். கரெக்டாக சாப்பிடலான்னு உட்காந்த டைமில் லென்ஷோ நினச்ச மாதிரியே பெரிய பெரிய துளிகள், பிக் ட்ராப்ஸ் ஆஃப் ரெயின் பிகன் டு ஃபால். பெரிய பெரிய மழை துளிகள் வந்து விழுகுது. அது எவ்வளோ ஆனந்தத்தை கொடுத்துருக்கோம், அவருக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பார். இந்த நார்த் ஈஸ்ட் ஹியூஜ் மவுண்டன்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் குட் பி சீன் அப்ரோச்சிங். ஸோ நார்த் ஈஸ்ட் பக்கமாக அவர் வீட்டிலேருந்து பார்த்தா நிறைய க்ளவுட்ஸ் வந்துச்சு. அந்த க்ளவுட்ஸ் என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சு, கண்டிப்பாக ஒரு நல்ல மழை இருக்க போகுது அப்படின்றது அவருக்கு தெரிய வந்துச்சு. தி ஏர் வாஸ் ஃப்ரெஷ் அண்ட் ஸ்வீட். அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புத்துணர்வாக இருந்துச்சு அவருக்கு. இவ்வளோ நேரமாக அவர் வந்து ஏங்கிட்டு இருந்தார் மழை வரணும்னு. அண்ட் மழை வந்த உடனேயுமே அந்த காற்றுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் அவரால் ரொம்ப நிறைய ஹாப்பினஸ்ஸாக அதில் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. த மேன் வெண்ட் அவுட் ஃபார் நோ அதர் ரீசன் தேன் டு ஹாவ் த ப்ளஷர் ஆஃப் ஃபீலிங் த ரெயின் ஆன் ஹிஸ் பாடி. அவர் வந்து வெளியே போனார். அந்த சாப்பிட்றத விட்டுட்டு அவர் வெளியே போனார். என்ன ரீசன்னா, ஒரே ஒரு ரீசன் தான், அந்த மழையை அவர் மேலே ஃபீல் பண்ணணும்னு. அந்த சந்தோஷம், நம்ம க்ராப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு வாட்டர் கிடைக்கும் போது அப்படின்ற அந்த சந்தோஷத்துக்காக, டு ஹாவ் த ப்ளஷர் ஆஃப் ஃபீலிங் த ரெயின் ஆன் ஹிஸ் பாடி. அண்ட் வென் ஹீ ரிட்டர்ன் ஹீ எக்ஸ்பிளைன்ட். அவர் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மழையை வந்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது சொல்கிறாரு,
these aren't raindrops falling from the sky, they are new coins. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து நார்மல் ரெயின் ட்ராப்ஸ் இல்லை, அது வந்து புது புது காயின்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் மீன் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மழை வந்து எவ்வளோ விளைச்சல் தர போகுது அப்படின்னு அவர் கணிக்கிறாருன்றது தான் அதுக்கு அர்த்தம். அந்த பிக் ட்ராப்ஸ் ஆர் 10 cent pieces and the little ones are 5 அப்படின்றாரு. மழை தொழிலே சிலது பெருசாக விழுகுது, சிலது சின்னதாக விழுகுது. அந்த பெருசாக விழுகிறதெல்லாம் நமக்கு 10 cent ப்ராஃபிட் கொடுக்க போகுது, ஒரு துளியும் 10 cent ப்ராஃபிட் கொடுக்க போகுது. அண்ட் ஒரு சின்னதுமே வந்து 5 cent ப்ராஃபிட்டை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சென்ட்ன்றது வந்து நம்மளோட ஒரு ருப்பி மாதிரி ஒரு வேல்யூ அவங்க யூஸ் பண்ணுறாங்க, காசுக்கான ஒரு வேல்யூ. அடுத்து என்ன வருது, வித் சாட்டிஸ்ஃபைட் எக்ஸ்பிரஷன் he regarded the field of ripe corn with its flowers draped in a curtain of rain. ஸோ அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அது எப்படி அவர் சொல்கிறாருன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே, அந்த ரைப் கார்ன் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அப்படியே மழை அப்படின்ற ஒரு கர்டைனால் சுற்றி இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் என்ன ஆகுது, பட் சடன்லி அ ஸ்ட்ராங் wind began to blow and along with the rain very large hailstones began to fall. அந்த மழை வந்து அப்படியே ஒரு ஆலங்கட்டி மழையாக மாறுது. அதனால பெரிய பெரிய ஹேல்ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து விழுக ஆரம்பிச்சிருது. these truly did resemble new silver coins. ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து காயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேல்ஸ்டோன்ஸ் வந்து உண்மையாகவே சில்வர் காயின்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. the boys exposing themselves to the rain ran out to collect the frozen pearls. இந்த பசங்கள்லாம் வந்து வெளியே ஓடுறாங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா நமக்குமே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு தோணும், அதை வந்து ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி வந்து விழுகுதுன்னா அதை போய் பார்க்கணும், ஃபன்னாக இருக்கும்னு நமக்குமே தோணியிருக்கு. அதே மாதிரி தான் அந்த பசங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அந்த ஃப்ரோசன் பேர்ல்ஸ்னு எதை சொல்லியிருக்காங்க, அந்த ஆலங்கட்டி அந்த ஹில் ஸ்டோன்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ஓடுறாங்க. ஆனால் அவர் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை. லென்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் ரியலி கெட்டிங் பேட் நவ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இது வந்து அழிச்சிடும் க்ராப் ஃபீல்டு அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஐ ஹோப் இட் பாசஸ் குயிக்லி அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன வேண்டிக்கிறாரு, இது சீக்கிரமாகவே வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு அது போயிடணும் அப்படின்னு. ஆனால் அப்படி நடக்கலை. It did not pass quickly quickly அப்படின்னு சொல்கிறாங்க. For her the hail rained on the house, the garden, the hillside, the cornfield. இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பட் ஸ்டில் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின் ஆன்சர்ஸில் எழுதும் போது the hillside, the cornfield, அந்த ஹோல் வேலி எங்கெல்லாம் அந்த மழை பெய்யுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஆலங்கட்டி மலை. The field was white as if it was covered with salt. ஃபீல்டு வந்து அப்படியே வெள்ளையாகிடுது. அந்த அஸ் கவர்ட் வித் சால்ட் நீங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சுகர்னு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க சால்ட்டுன்னு யூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சால்ட்டுன்றது வந்து உப்பு, ஸோ அது வந்து சேட்னஸை குறிக்குது. சால்ட் இருக்க இடத்துல வந்து எந்த செடியாலையும் வளர முடியாது. அண்ட் அது சுகர் அப்படின்றது ஒரு ஹாப்பி விஷயம் இல்லையா? ஸோ சால்ட்ன்றது தான் அது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது சேட்னஸை தான் குறிக்குது. நாட் அ லீஃப் ரிமைண்ட் ஆன் த ட்ரீஸ். அவர் வந்து அவ்வளோ ரெடியாக எல்லாம் விளைச்செடுக்க ரெடியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஒரு லீஃப் கூட அந்த மரங்களில் இல்லை. The corn was totally destroyed. மொத்தமாக அழிஞ்சிடுச்சு. The flowers were gone. அந்த ஃப்ளவர்ஸ் தான் வந்து கார்னாக மாறும், பட் அது மொத்தமாகவே போயிடுச்சு. Lencho's soul was filled with sadness. லென்ச்சோ வந்து ரொம்பவே சேட் ஆகிட்டார். When the storm had passed, he stood in the middle of the field and said to his sons. அந்த ஸ்டார்ம் வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிடுச்சு. அந்த டைமில் அவர் வந்து அவர் சன் கிட்ட என்ன சொல்கிறாரு, a plague of locusts would have left more than this. The hail has left nothing. இங்கே வந்து plague of locust அப்படின்றது என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து நியூஸ்லலாம் பார்த்தோன்னா இந்த செடியெலாம் விளைஞ்சிருக்கும், பட் அந்த இன்செக்ட்ஸ் வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த கிராஸ் ஆப்பர் மாதிரியான சில இன்செக்ட்ஸ், அதுதான் இங்கே லோக்கஸ்ட் அப்படின்றது. அது வந்து நிறைய சாப்பிட்டுடும், கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு லென்ச்சோ, இந்த மாதிரி பூச்சிகள் வந்து கடிச்சிருந்தாலும் ஒன்றும் ஆயிருக்காது, கொஞ்சமாவது மிச்சம் வந்திருக்கும், பட் ஹேல் ஸ்டார்ம்னால மொத்தமாகவே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இயர் வி வில் ஹாவ் நோ கார்ன். இந்த வருஷம் நமக்கு வந்து எந்த கார்னும் கிடைக்காது அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறது. ஏன்னா மொத்தமாக போயிடுச்சு, எல்லா ஃப்ளவர்ஸும் போயிடுச்சு, எதுவுமே வந்து ஒன்றும் ரைப் கூட ஆகலை, கார்னாகவே எதுவும் உருவாகலை. தட் நைட் வாஸ் அ சாரஃபுல் ஒன். இந்த மாதிரி ஒரு அழிவுக்கு அப்புறமா எல்லாமே இது டெஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னும் போது நைட் வந்து கண்டிப்பாக எல்லோரும் சோகமாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ என்ன பேசிக்கிறாங்க, ஆல் ஆர் ஒர்க் ஃபார் நத்திங். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், பட் எதுவுமே நமக்கு கிடைக்கல. தேர் இஸ் நோ ஒன் ஹூ கேன் ஹெல்ப் அஸ். யாராலும் நமக்கு உதவி பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வில் ஆல் கோ ஹங்க்ரி திஸ் இயர். இந்த வருஷம் நம்ம எல்லாருமே வந்து
சாப்பாடு இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இது வந்து அவங்க பசங்களாகவும் இருக்கலாம், அவங்க பசங்க அவங்க அப்பாட்ட பேசுகிற மாதிரியும் இருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் in the hearts of all who lived in the solitary house in the middle of the valley there was single hope, help from the God. அவங்க வந்து சாலிட்டரி அப்படின்னா தனியாக இருக்காங்க. அந்த தனியாக ஒரே ஒரு ஹவுஸு, அந்த மொத்த வேலையிலையுமே ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அவங்களுக்கு யாருமே கூட நெய்பர்ஸ் கிடையாது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரே ஒரு ஹெல்ப் யாருன்னா hope from God. Don't be so upset even though this seems like a total loss. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க பசங்களுக்கு வந்து நம்பிக்கையாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இது வந்து மொத்தமாக எல்லாமே போன மாதிரி இருந்தாலுமே, டோட்டல் லாஸ் மாதிரி இருந்தாலுமே, ரிமெம்பர் நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர், ஆனாலும் யாரும் சாக மாட்டாங்க, பசினால யாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு யாரோ என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, தட்ஸ் வாட் தே சே, நோ ஒன் டைஸ் ஆஃப் ஹங்கர். இப்படி தான் சொல்லுவாங்க, இந்த பசிக்கு எதுவுமே இல்லை, சாப்பாடே இல்லை, ஆனால் சாக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஆல் த்ரூ த நைட் லென்ச்சோ தாட் ஒன்லி ஆஃப் இஸ் ஒன் ஹோப். அந்த நைட் வந்து என்ன பண்ணுறதுன்னு லென்ச்சோ யோசிக்கும் போது அவருக்கு ஒரே ஒரு ஹோப் மட்டும்தான் இருக்குது, சிங்கிள் ரே ஆஃப் ஹோப். யாருக்கிட்ட இருந்துன்னா த ஹெல்ப் ஆஃப் காட் மட்டும்தான் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு அவருக்கு தோணுச்சு. ஹூசா இஸ் ஆஸ் ஹி ஹட் பீன் இன்ஸ்ட்ரக்டட். என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு லென்ச்சோக்கு சொல்லி தந்தவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, காடால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும், see everything. ஸோ என்ன சொல்கிறாங்க, த ஹெல்ப் ஆஃப் காட் ஹூஸ் ஐஸ் அப்படின்றாங்களே, இங்கே வந்து காடோட ஐஸ், ஹூஸ் ஐஸ்ன்றது காடை குறிக்குது. ஆஸ் ஹி ஹேட் பீன் இன்ஸ்ட்ரக்டட் see everything. காட் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஈவன் வாட் இஸ் டீப் இன் ஒன்ஸ் கான்சைன்ஸ் அப்படின்னு எது வந்து ரொம்ப உள் மனசில் இருக்குது, நம்ம உள் மனசில் என்ன இருக்குதுன்னு கூட காடால் பார்க்க முடியும் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. லென்ச்சோ வாஸ் an ox of a man அப்படின்னு அவர் ரொம்ப உழைப்பார், ரொம்ப நல்ல உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஒர்க்கிங் லைக் an animal in the fields. ஒரு மாடு மாதிரி அவர் வந்து வேலை செய்கிறாரு ஃபீல்ட்ஸில். பட் ஸ்டில் ஹீ நியூ ஹவு டு ரைட் அப்படின்னு என்னதான் அவர் இவ்வளோ வேலை செஞ்சாலும், ஒரு ஃபார்மராக இருந்தாலுமே அவருக்கு எழுத படிக்க தெரியும். The following Sunday at daybreak he began to write a letter which he himself would carry to the town and place it in the mail. ஸோ அவர் அந்த சண்டே அந்த நாள் கிடையாது, அந்த சண்டே வர சண்டேயில் அவர் என்ன பண்ணார், காலையிலேயே உட்காந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை வந்து அவரே எடுத்துகிட்டு போய் டவுனில், இங்கே அவங்க வந்து ஒரு ஹில்லில் இருக்காங்க, ஸோ அவங்க யாருமே இல்லை கூட, அதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. ஸோ அவரே போய் டவுனுக்கு போய் அதை மெயிலில் போடணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு போனார். இட் வாஸ் நத்திங் லெஸ் தேன் அ லெட்டர் டு காட் அப்படின்னு. அந்த லெட்டர் வந்து அவர் யாருக்கும் ஹெல்ப் கேட்டு எழுதலை, ஒரே ஒரு ஹெல்ப் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காட் தான். ஸோ அவர் காடுக்கே ஒரு லெட்டர் எழுதுறாரு. காட் ஹீ ரோட், இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ மை ஃபேமிலி அண்ட் ஐ வில் கோ ஹங்க்ரி திஸ் இயர். ஸோ அவர் என்ன எழுதுறாரு, காட் நீங்கள் எனக்கு உதவி மட்டும் பண்ணலை இந்த வாட்டி அப்படின்னா நானும் என்னோட குடும்பமும் பசியில் தான் இந்த வருஷத்தை கடக்கணும். ஐ நீட் 100 pesos in order to sow my field again. ஸோ இங்கே வந்து பெசோஸ் அப்படின்றது வந்து அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரியோட கரன்சி. இப்போ எப்படி இங்கே ருபீஸ் இருக்கோ அந்த மாதிரி தாங்க. ஸோ அவருக்கு 100 pesos தேவைப்படுது. அப்போ தான் அவரால் திருப்பியும் அந்த நிலத்துக்கான விஷயங்கள் எல்லாம் வாங்கி திருப்பி சோ பண்ணி வளர்க்க முடியும். அண்ட் டு live until the crop comes அப்படின்னா என்னது, இப்போது அவர் வந்து க்ராப் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோட திருப்பி செடி வளர்ந்து அதுலேருந்து ஃப்ளவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் பாலினேஷன் ஆகி கார்ன் வரணும். அது வரைக்கும் உங்கள் ஃபேமிலி வந்து பசியில் இருக்க முடியாது. ஸோ அதுக்குமே எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு அவர் எழுதுறாரு. எனக்கு வந்து 100 pesos இருந்தால் தான் என்னால் வாங்கி சோவும் பண்ண முடியும். அண்ட் ஈக்குவலி அதே டைமில் அந்த டைம் வரைக்கும் என்னால் சாப்பாடுக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்க, பிகாஸ் த ஹெயில் ஸ்டார்ம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்புறம் வந்து ஒரு சில டாட்ஸ் நமக்கு தெரியுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் வந்து முழு கதையுமே எழுதுறாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுசாகவே அவர் எழுதுறாரு. இந்த டாட்ஸ் தெரியுது இல்லையா, அதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ he wrote to God on the envelope, put the letter inside and still trouble went to the town. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த என்வலப்போடைய வெளிப்பகுதியில் அவர் வந்து நம்ம 2 அட்ரஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த இடத்துல அவர் வந்து டு காட் அப்படின்னு தான் எழுதுறாரு. இந்த லெட்டரை அவர் காடுக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. அண்ட் இந்த லெட்டர் அவர் எங்கே போடுறாரு, அவர் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக அவர் வந்து he put the letter inside, அது போட்டு போகிறாரு. அண்ட் ஸ்டில் trouble went to the town. இன்னுமே அவருக்கு கவலையாக இருக்குது, எப்படி வந்து நம்ம இந்த வீழ்ச்சியிலேருந்து எப்படி மேலே வருது அப்படின்னு இன்னும் கவலைப்பட்டுட்டே அவர் வந்து டவுனுக்கு போகிறாரு. அட் த போஸ்ட் ஆஃபீஸ் ஹீ பிளேஸ்ட் அ ஸ்டாம்ப் ஆன் த லெட்டர் அண்ட் ட்ராப்ட் இட் இன் டு த மெயில் பாக்ஸ். அங்கே போயிட்டு அவர் ஒரு ஸ்டாம்ப் படிக்கிறார் அந்த லெட்டரில்.
எப்பவுமே நம்ம ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி அவரும் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிட்டு அதை மெயில் பாக்ஸில் போட்டுடுறாரு. ஒன் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஹூ வாஸ் அ போஸ்ட் மேன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் அட் த போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ போஸ்ட் மேன்ன்றது யார், இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவாங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே லெட்டரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கும் போடுறவங்க தான் போஸ்ட்மேன். ஸோ ஒரு எம்ப்ளாயி, அந்த நிறைய எம்ப்ளாயீஸில் ஒருத்தர் வந்து போஸ்ட் மேனாகவும் இருந்தார், அதே மாதிரி ஆஃபீஸ்லேயுமே சில வேலைகள் செஞ்சுட்டு இருந்தார், போஸ்ட் ஆஃபீஸ்லேயுமே சில வேலைகள் செஞ்சுட்டு இருந்தார். அவர் இந்த லெட்டரை பார்த்த உடனேவே அவர் அதை என்ன பண்ணுறாரு, went to his boss laughing heartily and showed him the letter to God. அந்த பார்த்த உடனேயுமே அதை எடுத்துகிட்டு போய் அவர் பாஸ் கிட்ட காட்டுறாரு. அவருக்கு இதை பார்த்த உடனே ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா யாரும் வந்து காடுக்கு அட்ரஸ் பண்ணி எந்த லெட்டரும் எழுத மாட்டாங்க, ஏன்னா அது காடை போய் ரீச் பண்ணாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அவருக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அதனால் இதை கண்டிப்பாக நம்ம போய் காட்டணும் அப்படின்னு அவர் போய் அவரோட பாஸ் கிட்ட காட்டிட்டு நல்லா அதை பார்த்து சிரிக்கிறாரு. Never in his career as a postman had he known that address. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு போஸ்ட்மேனாக அவர் எத்தனையோ இடத்துக்கு போய் லெட்டர் போட்டிருக்கலாம், ஆனால் இந்த அட்ரஸ் டு காட் அப்படின்ற அந்த அட்ரஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சதே இல்லை. அவரோட கெரியர்லேயே அவர் இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் தெரிஞ்சதே இல்லை அவருக்கு. த போஸ்ட் மாஸ்டர். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. போஸ்ட் மாஸ்டரை பற்றி சொல்கிறது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். போஸ்ட் மாஸ்டர் எப்படி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து சில லைன்ஸ் எழுதணும். அண்ட் நம்ம வந்து இங்கே போஸ்ட் மாஸ்டருடைய அவர் என்ன மாதிரி ஆள் அப்படின்றது நம்மளும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஸோ த போஸ்ட் மாஸ்டர் அ ஃபேட் ஏமியபிள் ஃபெல்லோ அப்படின்றாங்க. இங்கே ஏமியபிள் மீனிங் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ளசன்ட். அவர் ஒரு நல்ல மனுஷன். ஸோ இந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து கொஞ்சம் குண்டாகவும் இருந்தார். ஆல்சோ ப்ரோக் அவுட் லாஃபிங். அவரும் இது பார்த்த உடனே யாராக இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பாக தான் ஃபன்னியாக இருக்கும். ஸோ அவருமே சிரிச்சார். பட் ஆல்மோஸ்ட் இமீடியட்லி ஹி டர்ன்ட் சீரியஸ். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன தான் சிரித்தாலுமே அவர் திடீர்னு அவருக்கு ஒரு உள்ளேருந்து ஒரு ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் அவர் வந்து சீரியஸாக மாறிட்டார். அண்ட் டேப்பிங் த லெட்டர் ஆன் ஹிஸ் டெஸ்க். இந்த டெஸ்க்கு வந்து அவர் உட்காந்து ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அந்த லெட்டர் டேப் பண்ணி கமெண்டட். என்ன சொல்கிறாருன்னா, வாட் ஃபெய்த், I wish I had the faith of the man who wrote this letter. அவர் என்ன சொல்கிறார், அவர் இவனுடைய நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்கிற இந்த நம்பிக்கையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெய்த் இருக்கணும், காட் மேலே எனக்கும் இவ்வளவுக்கு ஃபெய்த் இருக்கணும். இதில் நமக்கு என்ன தெரிய வருது, இந்த போஸ்ட் மாஸ்டருமே காட் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது தான். ஹீ இஸ் காட் ஃபியரிங். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, இவ்வளவுக்கு நம்ம ஃபெய்த் வச்சுருக்கணும், நம்ம வச்சுருக்க ஃபெய்த்லாம் ஒன்றுமே இல்லை, அதை விட நம்ம எவ்வளோ அதிகமாக வச்சுருந்துருக்கணும், அவ்வளோ மாதிரி வச்சுருக்கணும். இந்த யார் எழுதுனாங்களோ இந்த லெட்டரை அவர் போல் நம்மளும் ஃபெய்த் வச்சுருக்கணும் காட் மேலே அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. ஸ்டார்டிங் அப் அண்ட் கரஸ்பாண்டன்ஸ் வித் காட். டேரெக்டாக இந்த மனுஷன் கடவுள்கிட்டயே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஆர்டர் நாட் டு ஷேக் த ரைட்டர்ஸ் ஃபெய்த் இன் காட். பாவம் இவர் வந்து ரொம்பவே இன்னசென்ட். இங்கே லென்ஷோ வந்து ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்காது. அவர் காட் கிட்ட டைரெக்டாக லெட்டர் மூலியமாகவே பேச முடியும்னு நம்புகிறாரு. அண்ட் காட் மேலே அவருக்கு இருக்க அந்த நம்பிக்கை, காட் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு இருக்கிற இந்த நம்பிக்கையை நம்ம வந்து உடைச்சிடக்கூடாது. அவருக்கு வந்து கலங்கிடக்கூடாது. காட் வந்து நம்ம கேட்டால் பதில் சொல்லலையோ அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் கூட வரக்கூடாது அந்த எழுதுன அவர் ரைட்டருக்கு அப்படின்றதுக்காக போஸ்ட் மாஸ்டர் ஒரு ஐடியாவை உருவாக்குறாரு. அவர் என்ன ஐடியா யோசிக்கிறாரு, இந்த போஸ்ட் மாஸ்டர் கேம் அப் வித் ஐடியா. அவருக்கு ஒரு ஐடியா தோணுது, ஒரு யோசனை. ஆன்சர் த லெட்டர். அது என்னென்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த லெட்டர் வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை திருப்பி அந்த லென்ஷோக்கு போச்சுன்னா அவர் என்ன நம்புவார், காட் நமக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கும். ஸோ அவரோட ஃபெய்த்துமே கண்டினியூ ஆகும், அவர் ஃபெய்த் வந்து உடஞ்சி போகாது. அதனால லெட்டரை வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறாரு. பட் வென் ஹி ஓப்பன் இட், அது ஓப்பன் பண்ணும்போது தான் அவருக்கு என்ன தெரிஞ்சுது, இட் வாஸ் எவிடென்ட் தட் டு ஆன்சர் இட் ஹீ நீடட் சம்திங் மோர் தேன் குட்வில் இங்க் அண்ட் பேப்பர். அது ஓப்பன் பண்ணும்போது தான் அவருக்கு தெரியுது, நமக்கு ஒரு நல்ல குட்வில் அப்படின்னா என்னது, அவர் வந்து இறக்கப்பட்டார். இந்த லெட்டரை பார்த்தோன்னே இதுக்கு ரிப்ளை பண்ணணும், அப்போ தான் அந்த யார் எழுதுனாங்களோ அந்த பர்சன் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சார் இல்லையா. அது ஒரு நல்ல மனசு. இப்போ ஒருவேளை அந்த போஸ்ட்மேன் பார்த்துருந்தா அவர் என்ன சிரிச்சுட்டு தூக்கி போட்டிருப்பார். அவர் மாதிரி தான் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு நல்ல மனசு. ஸோ குட்வில் மட்டும் பத்தாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. நமக்கு ஒரு நல்ல மனசை நம்ம எடுத்துட்டோம், இருந்தாலும் அது மட்டும் பத்தாது. அது கூடவே என்னது, இங்க் அண்ட் பேப்பர், அதுவும் பத்தாது. இப்போ வந்து காட் கிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி அவர் சேடாக இருக்காது, அவர் ஃபீலிங்ஸ் ஏதாவது எழுதியிருந்தானா இவருமே ரிட்டன் லெட்டர் வந்து இங்க் அண்ட் பேப்பர் வச்சு அதுக்கான ரிப்ளை லெட்டரை எழுதி அனுப்பலாம். ஆனால் அங்கே லென்ஷோ கேட்டிருந்த விஷயம் என்னது, காசு. பட்
ஸோ அதுதான் அவருக்கு புரிய வருது. பட் ஹீ ஸ்டக் டு ஹிஸ் ரெசல்யூஷன். ஐயோ காசு கேட்குறானே, சரி நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணாமல் முன்னாடி என்ன நினச்சாரு, இந்த ஃபெய்த் வந்து உடையக்கூடாதுன்னு நினச்சாரு. அந்த இது அதுதான் அவரோட ரெசல்யூஷன். இது வந்து ஆன்சர் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். ஸோ அதையே நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. ஹி ஆஸ்க் ஃபார் மணி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயீஸ். அவங்க எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து, வேலை செய்கிறவங்க கிட்டேருந்து கொஞ்சம் காசை கேட்குறாரு. ஹி ஹிம்செல்ஃப் கேவ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் சேலரி. அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரோ அதில் அவருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் தேவைகள் இருக்கும். அது போக இருக்கிற பார்ட் ஆஃப் த சேலரி அவர் கொடுத்துட்றாரு. அண்ட் செவரல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு அவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே வேர் ஆப்ளிச் டு கிவ் சம்திங் ஃபார் அன் ஆக்ட் ஆஃப் சேரிட்டி. மற்றவங்களையுமே வந்து ஆப்ளிச்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிட்டில் கம்பல்ஷன் மாதிரி தான் அர்த்தம். ரொம்ப கம்பல்ஷன் கிடையாது, பட் லிட்டில் பிட் அவர் வந்து கம்பல் பண்ணுறாரு. சேரிட்டி அப்படின்னா என்னது? ஆக்ட் ஆஃப் சேரிட்டினா ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் காசு போடணும், ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக போடணுன்ற மாதிரி சொல்கிறாரு. கேட்டு எப்படியோ கொஞ்சம் கனெக்ட் பண்ணிட்டாரு. It was impossible for him to gather together the 100 pesos. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 100 pesos ரொம்ப அதிகமான அமௌண்ட்டாக இருக்குது. அண்ட் அவரால் அதை கேதர் பண்ண முடியல. 100 அவரால் கேதர் பண்ண முடியல. ஸோ he was able to send the farmer only a little more than half. அதனால அவரால் ஒரு பாதிக்கும் மேலே கொஞ்சம் போட்டு தான் தர முடிஞ்சுது. He put the money in the envelope addressed to Lencho and with it a signature containing only a single word as a signature God. அண்ட் அவர் யார்கிட்டேருந்து லெட்டர் வர மாதிரி எழுதுறாரு? காட் கிட்டேருந்து வர மாதிரியே எழுதிடுறாரு காசை போட்டு. The following Sunday Lencho came a bit earlier than usual to ask if there was a letter for him. ஸோ அடுத்த சண்டே, இப்போ முன்னாடி சண்டே எழுதினாரு லென்ச்சோ. அடுத்த சண்டே அவர் வந்துட்டு எப்பயும் விடவே சீக்கிரம் வந்துடுறாரு. சீக்கிரம் வந்துட்டு அவர் என்ன கேட்கலான்னு இருக்காரு, ஒரு லெட்டர் அவருக்குன்னு வந்திருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறாரு. It was the postman himself who handed the letter to him, while the postmaster, experiencing the contentment of a man who has performed a good deed, looked on from his office. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் பார்த்துட்டு சிரிக்கிறார் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த பர்சன் தான் இந்த லெட்டரை வந்து இந்த ரிப்ளை லெட்டரை போய் லென்ச்சோக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு அவர் தான் போய் கொடுக்குறாரு. while the postmaster, இந்த இடத்துல வந்து போஸ்ட்மேன் போய் கொடுக்குறாரு. போஸ்ட்மாஸ்டர் அங்கே வரல சீனில். எக்ஸ்பீரியன்ஸிங் த கண்டென்ட் ஆஃப் த மேன் who has performed a good deed அப்படின்னா அவர் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், அவருக்கு உதவியாக இருக்கும், அவர் சந்தோஷப்பட போகிறாரு அப்படின்னு அந்த ஹாப்பினஸோட அவர் ஆஃபீஸ்லேருந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்காரு. லென்ச்சோ ஷோட் நாட் த ஸ்லைட்டஸ்ட் சர்ப்ரைஸ் ஆன் சீயிங் த மணி. இதுக்கு என்ன அர்த்தம்? லென்ச்சோ நம்மலாம் வந்து இப்போ காட்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறோம் லெட்டரில், அண்ட் அது வந்துடுச்சுன்னா நமக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்கும். காட்கிட்ட லெட்டரே போயிருக்காது, எப்படிடா வந்துச்சு அப்படின்ற ஒரு ஷாக் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஆனால் லென்ச்சோக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸே இல்லை. அவர் வந்து என்னமோ நார்மலாக ஒரு பர்சன் கிட்டே கேட்ட மாதிரி அது கிடச்ச மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் வச்சுருந்தார். சச் வாஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ். அவர் அவ்வளோ நம்பினார் காடை. பட் he became angry when he counted the money. சரி காசு வந்துடுச்சு அப்படின்னு அதை பார்க்கும்போது அவர் கோவம் அடைஞ்சிட்டாரு. ஏன்னா அது வந்து கம்மியாக இருந்துச்சு, காசு 100 pesos விட கம்மியாக இருந்துச்சு, பட் மோர் தென் half தான். God could not have made a mistake. லென்ச்சோ வந்து ரொம்பவே இன்னசென்ட். அண்ட் அவர் யோசிச்சு பார்க்கும்போது காட் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா காட் ரொம்ப நல்லவர், அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்க மாட்டார். நாட் குட் ஹி ஹாவ் டினைட் லென்ச்சோ வாட் ஹி ரெக்வெஸ்டட். இப்போ நம்ம வந்து காட் கிட்ட நிறைய விஷஸ் கேட்போம், அண்ட் காட் எப்போவுமே அந்த விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அப்படி இருக்கும்போது லென்ச்சோ 100 pesos கேட்குறாரு, ஆனால் காட் கொடுக்கல. அது எப்படி நடக்கும்? லென்ச்சோ கேட்டது கண்டிப்பாக காட் கொடுப்பாரு அப்படின்னு லென்ச்சோ நம்புகிறாரு. இமீடியட்லி லென்ச்சோ went up to the window to ask for paper and ink. உடனேவே லென்ச்சோ அந்த விண்டோன்றது அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளே வந்து எம்ப்ளாயி உட்காந்துருப்பாங்க, அந்த கேப் இருக்கும் இல்லையா, நம்ம கேட்கலாம் கொடுக்கலாம், ஏதாவது வேணும் லெட்டர் கொடுக்கலாம், அந்த கேப்பை தான் விண்டோன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பேப்பர் அண்ட் இங்க் கேட்குறாரு. அந்த பப்ளிக் ரைட்டிங் டேபிள் அங்கேயே எழுதியும் போடலாம் போல். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, he started to write with much wrinkling of his brow. இங்கே ப்ரோ அப்படின்றது ஐப்ரோ தான். ஸோ நம்ம வந்து ஏதோ நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஐப்ரோஸ் எப்படி போகும், நம்ம ரொம்ப ரிங்கிள் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட்டியோட யோசிச்சு எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி அவர் பண்ணுறாரு. ஸோ he started to write, எழுத ஆரம்பிச்சிட்டாரு. caused by the effort he had to make to express his ideas. ஸோ எதுக்காக அவர் அப்படி அந்த ஐப்ரோஸை ரிங்கிள் பண்ணியிருக்காரு,
அவர் வந்து என்ன மனசில் நினைக்கிறாரோ அதை அப்படியே எழுதணும் அப்படின்றதுக்காக அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ சிம்பிள். when he finished he went to the window to buy a stamp. ஸோ முடித்த உடனே அவர் விண்டோக்கு அதே மாதிரி விண்டோவில் போயிட்டு ஸ்டாம்ப் வாங்கிடுறாரு. which he lit and then affixed to the envelope with a blow of a fist. ஸோ அவர் வந்து அதை என்ன பண்ணியிருக்காரு, எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை வந்து ஒரு ப்ளோ ஆஃப் த ஃபிஸ்ட் வந்து இங்கே கொஞ்சம் ஆங்கரையுமே காட்டுது. கோவமாக அதை அடித்து உள்ளே போடுறாரு. த மொமெண்ட் த லெட்டர் ஃபெல் இன் டு த மெயில் பாக்ஸ்குள்ளே விழுந்த அடுத்த நொடியே த போஸ்ட் மாஸ்டர் வென்ட் டு ஓப்பன் இட். ஸோ லென்ச்சோ கிளம்பினதுக்கு அப்புறமே போஸ்ட் மாஸ்டர் போயிட்டு அவர் என்ன ரிப்ளை எழுதியிருப்பார் இந்த காசை பார்த்துட்டு அப்படின்னு அந்த ஆர்வத்தில் அவர் போய் அதை ஓப்பன் பண்ணுறாரு. அண்ட் அந்த என்ன எழுதிருந்துச்சு அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் செட் அங்கே என்ன எழுதிருந்துச்சுன்னா, காட் அப்படின்னு அட்ரஸ் பண்ணிவிட்டு, ஆஃப் த மணி தட் ஐ ஆஸ்க்ட் ஃபார் only 70 pesos reached me. send me the rest since I need it very much. ஸோ லென்ச்சோ என்ன எழுதியிருக்காரு, எனக்கு கிடச்ச நான் கேட்ட பணத்தில் எனக்கு வெறும் 70 pesos தான் வந்திருக்கு, எனக்கு மிச்சத்தையும் அனுப்பிடுங்க அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. சின்ஸ் ஐ நீட் இட் வெரி மச். ஏன்னா 100 pesos இருந்தால் தான் அவரால் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அவர் பட்ஜெட் 100 pesos தான். அப்போ தான் சோயிங் ஆஸ் வெல் அஸ் அந்த மற்ற நீட்ஸ் அது வரைக்கும் சாப்பிட்றதும் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. சின்ஸ் ஐ நீட் இட் வெரி மச் பட் டோன்ட் சென்ட் இட் டு மீ த்ரூ த மெயில். ஆனால் இந்த காசை மெயில் மூலமாக அனுப்பாதீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மெயில் மூலமாக அனுப்பாதீங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. பிகாஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் அ பஞ்ச் ஆஃப் க்ரூக்ஸ் அப்படின்னு லென்ச்சோ எழுதியிருக்காரு. ஸோ இங்கே க்ரூக்ஸ் அப்படின்னா இந்த இப்போ எப்படி சொல்ல வராருன்னா, இந்த காசை எனக்கு மெயில் மூலமாக அனுப்பாதீங்க. ஏன்னா அவர் யாரை வந்து சஸ்பெக்டாக நினைக்கிறாரு, அவர் வந்து காட் கம்மி காசு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கல. எப்படி அதனால என்ன இவர் டிசைட் பண்ணிடுறாரு, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆட்கள் தான் காசு வந்திருக்குன்னு உடனே கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு வெறும் 70 pesos மட்டும்தான் தந்திருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் அவர் நினச்சிட்டாரு. அவர் ரொம்ப இன்னசென்ட். ஸோ அவருக்கு யாரை ப்ளேம் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால அவர் என்ன டிசைட் பண்ணிடுறாரு, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆட்கள் தான் காசு வந்திருக்குன்னு உடனே கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு வெறும் 70 pesos மட்டும்தான் தந்திருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஒரு ராங் ஜட்ஜ்மெண்ட் அவர் நினச்சிட்டாரு. அவர் ரொம்ப இன்னசென்ட். ஸோ அவருக்கு யாரை ப்ளேம் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால அவர் என்ன டிசைட் பண்ணிடுறாரு, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆட்கள் தான் என்ன ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அதையும் லெட்டரில் எழுதிடுறாரு. இதுதான் போஸ்ட் மாஸ்டர் படித்து பார்க்குறாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தான் தெரிய வருது, எந்த அளவுக்கு லென்ச்சோ வந்து ஃபெய்த் வச்சுருக்காரு, காட் மேலே எந்த அளவு அவர் ஃபெய்த் வச்சுருக்காரு, அண்ட் அவர் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காருன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் subscribe to support me. Thank you.